எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் பசியில் இருக்கீங்கன்னு தெரியும். இந்த ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது, ஐ திங்க் சிவமணி ஃபங்க்ஷன் தான் வரேங்க சென்னையில் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தோடு இணைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து போகும்போது, அதுக்குள்ளே புதிய இயக்குநர்கள் அவங்க மூஞ்செல்லாம் மாறுது, பல ஜீனியஸ்கள் உருவாங்குறாங்க. ஸோ சிவமணி இப்போ ஆரம்பிச்சுக்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான். அவருக்குள்ள ஒரு தங்கச் சுரங்கமே இருக்குது உள்ள, அது வெளியே வரப்போகுது. காட் பிளஸ் சிவமணி, காட் பிளஸ் யூ ஆல். ஒரே ஒரு வார்த்தை, ஒவ்வொரு இயக்குனர்களுக்கும் ஒரு படம் வெற்றி அடைந்தால், ஒரு இயக்குனர் வெற்றி அடைந்தால் அவருடைய உதவியாளர்களுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஒரு துப்பாக்கி 2 இயக்குனர்களை கொண்டாந்துருச்சு. அதை போல ஒரு சங்கர் எத்தனையோ இயக்குனர்களை கொண்டாந்துட்டாரு. இப்போ என் மகன் விஜய் வைத்து படம் எடுத்து கொண்டிருக்கின்ற தெரி, அட்லி போன்ற இயக்குனர்கள். ஆகவே இயக்குனர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது, நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களிடம் உதவியாளர்களாக இருப்பவர்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கை கொடுப்பதற்கு தானு மாதிரி மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார். துப்பாக்கி நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கதை சொல்றியான்னு கேட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனந்த சங்கர், ஒரு கதை கேட்டேன், சூப்பராக இருக்குது சார். இவரை சொல்லுவார் சந்தோஷ், இவர்கிட்டையும் கதை கேட்டேன், 2 பேர்த்தையும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் சார், மடக்கிட்டேன் சார் அப்படின்ட்டு. அப்படி இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும். தானு சார் அவர்கள் வெற்றி என்னுடைய வெற்றியை போன்று. வணக்கம். லேட்டஸ்டாக ஒரு ஃபோட்டோவில் விஜயகுமார் ஐபிஎஸ் என்னும் விஜய், மித்ரா எம்பிபிஎஸ் என்னும் சமந்தாவை மணமுடிக்க செல்வதாக காட்சிகள் இருக்கு. எமி ஜாக்சன் இந்த படத்தில் போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறதால